சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேல கீழன்னு வீடு ஃபுல்லா அவளை தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணுமாப்ல. வீட்ல இல்லனா எங்க போயிருப்பாங்க? சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. கரெக்ட் தான் மாப்ள, ஆனா அவ சொல்லாம தான் போயிருக்கா இன்னைக்கு. இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க, அதனாலதான் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன ஆண்டி? அவ மட்டும் காணாம போகல மாப்ள. அப்புறம் அது அவளை காணோன்னு நான் அவ ரூமுக்கு போய் பார்த்தேன். அங்க அவ பேக், அவ துணிமணி, அவ சம்பந்தப்பட்டது எதுவுமே அவ ரூம்ல இல்ல. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் மாப்பிள்ள கிளம்பி போயிருக்கிறா அவ. என்ன ஆண்டி சொல்றீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமா மாப்பிள்ள, சந்தேகமா இருந்தா நீங்களே போய் பாருங்க. போயிருப்பாங்க. அங்கிள், அஞ்சலி ரூம்ல திங்ஸ் எதுவுமே இல்ல, அஞ்சலியும் காணோம். அப்படியா மாப்ள? என்ன அங்கிள், அஞ்சலிய காணோம், அஞ்சலியோட திங்ஸையும் காணோம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அப்படியான்னு சாதாரணமா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன மாப்ள, அவளை காணோம்னு நீங்க எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு வேலைக்காக வந்தவ தானே அவ. எங்க இருந்தோ திடீர்னு வந்தா, ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டா, நீங்களும் அவளை பார்த்து இறக்கப்பட்டு வேலை கொடுன்னு சொன்னீங்க. நானும் சரின்னு சொன்னேன். இப்ப அவளுக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கலையோ என்னமோ, கிளம்பி போய்கிட்டே இருந்துட்டா. எங்க இருந்தோ வந்தவ எங்கயோ போயிட்டான்னு நினைச்சு விட வேண்டியதுதானே மாப்ள. நீங்க ஏன் அவளுக்காக இவ்வளவு பதறிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அவங்க நம்ம வீட்ல ஒரு ஆள் மாதிரி இருந்தாங்க, இப்ப அவங்கள காணும்ன்றப்போ பதட்டம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? வீட்ல ஒரு ஆளா இருந்தாளா? என்ன மாப்ள சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டு வேலைக்காக வந்த சர்வெண்ட் எப்படி மாப்ள வீட்ல ஒரு ஆளாக முடியும்? ஒருவேளை நீங்க அவளை அப்படி நினைச்சிருந்தா, அவ ஒண்ணும் நம்மள அப்படி நினைச்சிருக்க மாட்டா மாப்ள. அவெல்லாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருக்கிறவ, இது இல்லனா இன்னொரு இடம்னு தேடி போய்கிட்டே இருப்பா. அவளை போய் நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க எதுவும் அவங்கள சத்தம் போட்டீங்களா? ஐயோ மாப்ள, நான் எதுக்கு மாப்ள அவளை திட்ட போறேன்? நான் அவளை ஏதாவது சொன்னாதான் நீங்க ஆளாளுக்கு பாஞ்சுக்கிட்டு வருவீங்களே, அதனால நான் இப்பெல்லாம் அவளை எதுவுமே சொல்றது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா மாப்ள, அவளை திட்டினாலும் வேஸ்ட் தான், அப்படியே மண்ணு மாதிரியே நிப்பா. அதனால திட்டி நான் எதுக்கு என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கணும்? நான் அவளை ஒண்ணுமே சொல்றது இல்ல மாப்ள. இந்த வீட்ல இருக்கிறவங்க மத்தவங்க யாரும் அவளை எதுவுமே சொல்றதும் இல்ல. அப்ப எதுக்கு அவங்க வீட்டை விட்டு போறாங்க? மாப்பிள்ள எதுக்கு போனா என்னன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அத அவகிட்ட தான் கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கு அவ இப்ப இல்லையே. எப்படி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு போவாங்க? ஏதோ நடந்திருக்கு, என்னன்னுதான் தெரியல.